بسم الله الرحمن الرحيم سبح اسم ربك الأعلى الذي خلق فسوى والذي قدر فهدى والذي أخرج المرعى فجعله غثاء أحوى سنقرئك فلا تنسى إلا ما شاء الله إنه يعلم الجهر وما يخفى ونيسرك لليسرى فذكر إن نفعت الذكرى سيذكر من يخشى ويتجنبها الأشقى الذي يصلى النار الكبرى ثم لا يموت فيها ولا يحيا قد أفلح من تزكى وذكر اسم ربه فصلى بل تؤثرون الحياة الدنيا والآخرة خير وأبقى إن هذا لفي الصحف الأولى صحف إبراهيم وموسى بسم الله الرحمن الرحيم سبح اسم ربك الأعلى السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, மாணவ மாணவிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, நம்மை எல்லாம் படைத்த ஏக இறைவனாகிய அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் உண்டாகட்டுமாக. நமக்கெல்லாம் அல்லாஹ்விடமிருந்து வழிகாட்டியாக வந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மீது ஸலாத்தும் ஸலாமும் சொல்லி இந்த பேரணியினுடைய உரையை நான் துவக்க இருக்கிறேன். அல்லாஹ்வுடைய மாபெரும் உதவியினால் இந்த போதை ஒழிப்பு பிரச்சாரம் என்கிற ஒரு விஷயத்தை நம்முடைய ஜமாத்தின் மூலமாக கையில் எடுத்து அதில் ஒவ்வொரு முஸ்லிமாக இருக்கக்கூடிய நமக்கும் இந்த போதை ஒழிப்பு என்கிற இந்த பிரச்சாரம் கடமை என்பதை நாமும் உணர்ந்து மற்றவர்களுக்கு இந்த செய்தியை சொல்ல வேண்டும் என்கிற அந்த நோக்கத்தில் இந்த தாவாவை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இன்று நாம் செய்து முடித்திருக்கக்கூடிய இந்த பேரணி என்பது இஸ்லாம் போதைக்கு எதிரான மார்க்கம், இஸ்லாம் போதையை ஒழிக்கக்கூடிய மார்க்கம், இஸ்லாம் போதையை வெறுக்கக்கூடிய மார்க்கம் என்பதை நாம் எல்லாம் இந்த சமுதாயத்தின் மத்தியிலே பறைசாற்றிக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய மார்க்கமும் அல்லாஹ்வுடைய தூதரவர்களும் இந்த போதையை பற்றி நமக்கு கடுமையான முறையிலே எச்சரிக்கை செய்து சென்றிருக்கிறார்கள். பொதுவாக இந்த கூட்டத்தின் வாயிலாக போதை பற்றிய சில தகவல்களை நாம் எல்லாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். போதை என்றால் என்ன என்று சொன்னால், பொதுவாகவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்தில் நம்மை படைத்து இந்த உலகத்தில் நம்மை சிறப்பான முறையிலே வாழ வைத்து இருக்கிறான். நம்முடைய உடல் என்பது அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அருட்கொடை. நம்முடைய உடலில் உள்ள அனைத்து உறுப்புகளும், அனைத்து சிந்தனைகளும், நம்முடைய உள்ளத்தில் தோன்றக்கூடிய அனைத்து உள்ள உணர்ச்சிகளும் அல்லாஹ்வால் நமக்கு வழங்கக்கூடிய அற்புதமாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் உங்களுக்கும் எனக்கும் வரக்கூடிய ஒரு அழுகை, உங்களுக்கும் எனக்கும் வரக்கூடிய அழுகை, உங்களுக்கும் எனக்கும் வரக்கூடிய துக்கம், உங்களுக்கும் எனக்கும் வரக்கூடிய சோகம், உங்களுக்கும் எனக்கும் வரக்கூடிய மகிழ்ச்சி என்ற அனைத்து உணர்ச்சிகளும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. நாம் கவலையாக இருக்கிறோம் என்று சொன்னால் அந்த கவலையை வெளிப்படுத்துவதற்குண்டான உணர்ச்சிகளை இறைவன் நமக்கு வழங்கி இருக்கிறான். நாம் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் என்று சொன்னால் அந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய உணர்ச்சிகளை
இறைவன் நமக்கு வழங்கி இருக்கிறான். ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய காரியம் நடந்தால் அதை பார்த்தவுடன் நமக்கு மகிழ்ச்சி வருகிறது. இது இறைவன் நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய உணர்ச்சி. ஒரு கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய காரியம் நடக்கிறது என்று சொன்னால் அதை பார்த்தவுடன் நம்முடைய உள்ளத்தில் கோபம் வருகிறது. இறைவன் நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய அருள் அது. இதுவெல்லாம் எந்தெந்த சூழ்நிலையில் ஏற்படுமோ அந்தந்த சூழ்நிலையில் தன்னளவாக ஏற்படும். அதுதான் அல்லாஹ்வுடைய அருள். ஆனால் மகிழ்ச்சி என்கிற ஒரு விஷயம் இருக்கிறது. அது நம்முடைய உள்ளத்தில் ஏற்படுகிற பொழுது நம்முடைய மூளையில் ஒரு விதமான திரவம் சுரக்கிறது. எல்லாத்துக்குமே அதுதான் அடிப்படை. கோபம் வர வேண்டும் என்று சொன்னால் அந்த கோபத்திற்கான திரவத்தை அல்லாஹ்வுடைய மூளையில் சுரக்க வைக்கிறான். நாம் கோபப்படுறோம். ஒரு மகிழ்ச்சி வருகிறது என்று சொன்னால் மகிழ்ச்சிக்கான அந்த விஷயத்தை மூளையில் இறைவன் ஏற்படுத்துகிறான். அப்ப நாம் மகிழ்ச்சி அடைகிறோம். இதுவெல்லாம் அந்தந்த சூழலில் அப்படி நடக்கும் தன்னளவாக. ஆனால் நான் மகிழ்ச்சியாகவே இருக்க வேண்டும் என்று சொல்லி மனிதன் தன்னாகவே கண்டுபிடித்து பயன்படுத்தக்கூடிய விஷயம்தான் இந்த போதைப் பொருள். இந்த போதைப் பொருளை ஒருத்தர் உட்கொள்ளும் போது என்ன ஆகுதுன்னா, ஒருவன் போதைப் பொருளை எடுக்குகிறான். அவனுடைய மூளைக்கு சென்று அந்த போதைப் பொருள் கட்டளையிடுகிறது. மகிழ்ச்சிக்கான விஷயத்தை நீ இப்ப ஏற்பாடு செய்ய, மகிழ்ச்சிக்கான சுரப்பியை மூளை சுர அப்படின்னு சொல்லி நாம் உட்கொள்ளக்கூடிய போதைப் பொருள் நம்முடைய மூளைக்கு கட்டளையிடுகிறது. மூளை வேறு வழி இல்லாமல் அதை ஏற்று மகிழ்ச்சிக்கான திரவத்தை சுரக்குகிறது. போதையை உட்கொண்ட அந்த மனிதன் மகிழ்ச்சியாக இருப்பதை போல தோன்றுகிறது. இது நாள் செல்ல செல்ல அந்த போதைப் பொருளை அவன் உட்கொள்ள அந்த மூளை இந்த போதைப் பொருளுக்கு அடிமையாக மாறிவிடுகிறது. இது ஒண்ணு சும்மா பயான்ல பேசுறதுக்கு கதையா சொல்றதில்லை. இதுதான் யதார்த்தம். ஒருவன் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவனுடைய மூளையில் டோபமைன் என்கிற ஹார்மோன் சுரக்க வேண்டும். டோபமைன் ஒரு பொருள் இருக்குங்க, நம்முடைய மூளையில் சுரக்கக்கூடிய ஹார்மோன். அது மூளையில சுரந்தாத்தான் நம்முடைய மூளை மகிழ்ச்சி என்பதை நமக்கு சொல்லும். நம்ம மகிழ்ச்சியா இருப்போம். இந்த டோபமைன் என்கிற ஹார்மோனை செயற்கையா சுரக்க வைக்கிறதா இந்த போதை வஸ்துக்கள்? சரி, நல்லதுதானே? அப்படி இல்லை, மூளை அதுவாக செய்யணும். அதுக்கு கட்டளை போட்டா ஒரு கட்டத்தில் அது அடிமையாகி அது அந்த போதைக்காக எதையும் நம்முடைய மூளை செய்ய வைக்கும். இன்னைக்கு பாக்குறோம்ல, போதைப் பொருளுடைய விளைவுகளை கோஷத்தால் நம்ம சொன்னோம். இங்க வந்திருக்கக்கூடிய நம்ம எல்லாருக்குமே தெரியும். மாணவ மாணவிகள் இருக்கீங்க, உன் கூட படிக்கிற ஸ்கூல்ல உன்னுடைய ஃப்ரெண்டு, உன்னுடைய நண்பன், உன்னுடைய நம்பி, பெரியவர்கள் வந்திருக்கிறோம். நமக்கு தெரிந்தவுடைய உறவினர்கள், அண்டை வீட்டுக்காரர்கள், அல்லாஹ் பாதுகாக்கணும். நம்முடைய குடும்பத்தில் கூட இந்த போதைப் பொருளால் சீரழிவை சந்தித்தவர்கள் எத்தனை நபர்கள் இருக்கிறாங்க. மனைவி அழுகுறாங்க, என் வீட்டுக்காரர் சரியா சம்பாதிச்சு தரமாட்டுக்காரு, கண்ணியமா வாழ வேண்டிய நானு, பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அழைச்சு கண்ணியமா அழைச்சிட்டு போக வேண்டிய நானு, வீட்டுல காக்கிற வேலைக்கு சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கேன், கூட்டி பெருக்கிற வேலைக்கு போறேன், எங்கேயாவது இது மாதிரி எடுபடி வேலை கிடைக்குமா பார்த்து போகக்கூடிய நிலைமை பெண்களுக்கு ஏற்படுதா இல்லையா? பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய மாணவர்கள் ஸ்கூல்ல அது வேணும் இது வேணும் பெற்றோர்கிட்ட கேட்கும் போது தந்தை போதை வஸ்துல மூழ்கி மகனோட நிலைமை என்ன? எல்லா மாணவ மாணவர்களும் நல்லா இருப்பான், இவன் மட்டும் கிழிஞ்ச ட்ரெஸ், கண்டல் ஆடு, திங்களுக்கு சோறு, அட ஏன்டா இப்படி இருக்கிற? இல்ல எங்க அத்தா பெரிய குடியாரே, எங்களுடைய பெற்றோர் பெரிய போதை வஸ்துக்கு அடிமையானவரு, கஞ்சா போடுறவரு, அதனால வேலைக்கே போக மாட்டாரு, சம்பாதிச்சாலும் கிடைக்கிறத வச்சு போதை வஸ்து பயன்படுத்துவாரு என்று சொல்லக்கூடிய எத்தனை மாணவர்கள் இருக்கிறாங்க. பள்ளிக்கூட வாசல்ல தான் பேசுறோம். இங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்கள்ட்ட ஒவ்வொரு பெற்றோரும் போய் கேளுங்க. நம்முடைய மாணவ மாணவிகள் உங்களுடைய பிள்ளைகள்கிட்ட கேளுங்க, இந்த போதை வஸ்துனால பாதிக்கப்பட்டவருடைய நண்பர்கள் இருக்கிறாங்களா? ஆசிரியர்கள்ட்ட கேளுங்க. அதற்கும் மீறி காவல்துறை அதிகாரிகள் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட கேளுங்க. இந்த போதை வஸ்துனாலே மனிதன் படக்கூடிய அவலம் என்ன? எவ்வளவு வசிங்கம். எண்ணியமாக ஆடை உடுத்திருப்பான், வெள்ளை சட்டை வெள்ளை பேண்ட், பயங்கரமா பார்க்கவே நீட்டா இருப்பான். காலையே வேலைக்கு போகக்குள்ள சாயந்தரம் வந்து ஏதோ ஒரு ரோட்ல டிச்சை விழுந்து கிடப்பான். ஆனா என்ன வெள்ளை சட்டை கருப்பாயிருச்சு, அவன் பண்ண போதையுடைய வேலை அது. பார்க்கிறோம் இல்லையா? எத்தனை விஷயங்களை பார்க்கிறோம்.
இதன் மூலமாக அவனும் செத்து சீரழிஞ்சு அவன் தன்னுடைய சமுதாயத்தில் சீரழிக்கிறானே. சிகரெட் குடிக்கான், ரோட்ல நின்று பள்ளி வாசல் எழுத்தாப்புல ஸ்கூலுக்கு வாசல்ல சிகரெட் என்கிற போதை வஸ்து பயன்படுத்துறாங்கல்ல, அது என்ன நல்லதா? அதை அவன் குடித்து சுவாசிக்கிற பொழுது இயற்கை காற்றோடு சேர்ந்து கெட்ட புற்றுநோயை விளைவிக்கக்கூடிய காற்றுகள் உள்ள வாங்குறான். அவனுக்கு தெரியல, அவனுக்கு தெரிஞ்சது ஏதோ ஒரு புகை வருது போகுது நிம்மதியா இருக்குது. ஆனால் அதன் விளைவாக புற்றுநோய் வாங்கி செத்து போறாரு. இதுக்கு என்ன விளைவு? அதனால பாதிக்கப்படுறது யாரு? அவன் மட்டும் பாதிக்காம சிகரெட்டு குடிச்சு வெளியே புகையை விடுறான்ல, அந்த புகையை எவனெல்லாம் சுவாசிக்கிறானோ எல்லாம் நாசமாயிரும். நான் சிகரெட்டு குடிக்கிறேங்க, சிகரெட்டு குடிக்கிற பழக்கம் எனக்கு இல்லை. ஆனால் அவர் குடிச்சாரு, அதை நான் சுவாசிச்சேன், எனக்கு நோய் வந்துருச்சு. எத்தனை பேர் இருக்கிறாங்க தெரியுமா? புரிஞ்சுக்கிறதா சொல்றேன் பாருங்க. சண்டை நடக்கும், நாட்டுக்கு நாட்டுக்கு சண்டை, இந்தியா பாகிஸ்தான் சண்டை. கார்கில் ஒரு ஒத்துமை இருந்துச்சு. அந்த வரலாறு ஸ்கூல்ல படிச்சிருப்பீங்க மாணவ மாணவிகள். கார்கில் வார் நடந்துச்சுன்னு அந்த சண்டையில செத்தவங்களுடைய எண்ணிக்கை எடுங்க. நாட்டுக்காக உயிர் செத்தவர்கள், உயிர் துறந்தவர்கள் எத்தனை பேரு? ஒரு கணிசமான ராணுவ வீரர்கள் இருப்பாங்க. ஆனால் நாட்டுக்காக செத்தவர்களை விட, போரில் செத்தவர்களை விட இந்த போரையால் செத்தவர்கள் அதிகம். எவ்வளவு அசிங்கம்! நாட்டுக்காக ஆயுதம் ஏந்தி என் நாட்டுக்காக நிக்கிறேன்னு போய் சாகுறான். புனிதமான ஒரு காரியம். அப்படி செத்தவனை விட இந்த மாதிரி போரையால் செத்தவன் ஏகப்பட்ட பேரு. போர்ல செத்தவன போதை செத்த அர்த்தம். சண்டையில போய் குண்டுல சுடு வாங்கி, கத்தியில வெட்டு வாங்கி, குத்து வாங்கி சாகுறாங்களே, இவங்க குறைவு. இந்த போரை வஸ்துக்களை மாட்டி சாகுறாங்க இவங்க அதிகம். எவ்வளவு பெரிய மோசமான காரியம்! இன்னும் சொல்ல போனா நாமெல்லாம் முஸ்லிம்களாக இருக்கிறோம். மாணவர்களே நல்லா புரிஞ்சுங்க, மாணவிகளே நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், பெற்றோர்களே நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இஸ்லாமிய மார்க்கத்தில் நாமெல்லாம் இந்த நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கல்வியிலே நம்முடைய நிலைமை என்ன தெரியும்? இந்த நாட்டிலே 50 ஆண்டு காலம் கல்வியிலே பின்தங்கி இருக்கிறோம். இன்னைக்கு நீ படிக்கிற படிப்பு மற்ற மக்கள் எல்லாம் 50 ஆண்டுகள் அட்வான்ஸா படிச்சுட்டான். இன்னைக்கு பிள்ளைகள் படிக்கக்கூடிய படிப்பை மற்ற சகோதரர்கள் 50 வருடம் அட்வான்ஸா படிச்சிருக்கிறான். ஆனா நீ இன்னும் உட்கார்ந்துக்கிட்டு நம்முடைய மக்கள் இந்த போதை வஸ்துக்கு போறாங்களே, இது நியாயமா? இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் இங்கு படிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் எப்படி பார்க்கிறோம் தெரியுமா? இப்படி இத்தனை பேர் இருக்கிற உனையெல்லாம் நாங்கள் எப்படி பார்க்கிறோம் தெரியுமா? இந்த சமுதாயம் எப்படி பார்க்குது தெரியுமா? 50 வருஷ கனவு எங்களுக்கு. இந்த இந்தியாவில் முஸ்லிம்கள் படிப்புல உயர்ந்து வர வேண்டும் என்று சமுதாயம் 50 வருடமா கனவு கண்டுட்டு இருக்கிறார். நீ படிப்ப, நல்ல உயரத்துக்கு வருவ, சமுதாயத்துக்காக நிற்ப, சிறந்த ஆசிரியரா வருவே, சிறந்த ஆசிரியரா வருவே, சமுதாயத்தை தலைமை ஆகுவே, பெரிய கல்விவானாகுவே, பெரிய செல்வந்தனாகுவே அப்படின்னு சொல்லி சமுதாயம் 50 வருஷம் கனவு கண்டுகிட்டு இருக்கு. ஆனா அதை விட்டுட்டு நம்முடைய சமுதாய மக்கள் இந்த போதை பக்கம் போறாங்களே, அதனால் அழுவது அவனும் அவனுடைய குடும்பமும். முஸ்லிமா வந்த பாவத்துல எல்லா முஸ்லிம்களும் அனுபவிக்கிறான். இதை உணர வேண்டாமா? போதை வஸ்துக்களை போறதுக்கு நமக்கு நேரம் இருக்கா? இந்த உலகத்தில் நமக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய நேரம் மிக சொற்பமானது. எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நன்மையான காரியங்களை செய்து உலகத்தில் சிறந்த ஒரு இடத்துக்கு வரணும், மறுமையில் சிறந்த சொர்க்கத்தை அடையணும். இதுதான் நம்முடைய நோக்கம். இந்த போதையை பொறுத்த வரைக்கும் நமக்கெல்லாம் தூதரா இருக்கிறாங்க முகமது நபி. அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? போதை தரக்கூடிய ஒவ்வொன்றும் ஹராம்ன்றாங்க. அவங்க ஒரு கட்டத்தில் ஆட்சி தலைவர் ஆகிறாங்க, மதீனாவுல வந்து ரசூலா தலைவர் ஆகிறாங்க. ஆன உடனே சில அரசாங்க கட்டளைகளை போடுறாங்க. எல்லாருக்கும் மன்னிப்பை கொடுத்து சொல்லிக் கொடுத்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, யாராவது தப்பு பண்ணா மன்னிச்சிருங்க, யாராவது உனக்கு துரோகம் பண்ணா மன்னிச்சிரு, யாராவது எனக்கு துரோகம் பண்ணா நான் மன்னிச்சிடுறேன், மன்னிப்பை சொல்லிக் கொடுத்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த போதை விஷயத்துல எப்படி நடந்துகிட்டாங்க தெரியுமா? பள்ளிவாசல் இருக்கிறாங்க, ஒரு மனிதர் குடித்து விட்டு வருகிறார்,
சாராயம் குடிச்சிட்டு வர்றான், மன்னித்து விட்டுருங்கள். அப்படி விடல, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த மனிதனை நீங்கள் அடியுங்கள். சகாபாக்கள் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் சொன்ன உடனே அந்த அரசாங்க கட்டளையை ஏற்றி நாங்கள் செருப்பாலும் ஈச்சமர அட்டையாலும் முறுக்கேற்றப்பட்ட கயிறுகளாலும் அந்த மனிதரை அடித்தோம் நாங்கள் சகாபாக்கள். இது எதுக்கு சொல்றேன்னா, போதை வஸ்தை பயன்படுத்தி நம்ம அடிக்கணும் அப்படி சொல்லல. அது நமக்கு கடமை இல்லை, அது அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலை. ஒரு அரசாங்க அதிபதியாக, ஒரு ஜனாதிபதியாக ரசூலுல்லாஹ் எதை சொல்றாங்க பாருங்க. எல்லாருக்கும் மன்னிப்பு வழங்குற ரசூலுல்லாஹ், எல்லாத்தையும் மன்னிக்க சொன்ன ரசூலுல்லாஹ் இந்த போதை வஸ்தை மட்டும் கடுமையா எதிர்க்கிறாங்க. சாராயம் குடிச்சவனே செருப்புட்டு அப்படின்றாங்க. எவ்வளவு பெரிய விஷயம். ஏன் ரசூலுல்லாஹ் கடுமை காட்டுறாரா? இது பெரிய ஒரு பாவம். இது ஒருத்தரோட நிக்காது, சமுதாயத்தை தொத்தும். ஒருத்தரால் இன்னொருத்தர் பாதிப்படைவான், ஒருத்தரை பார்த்து 4 பேர் கத்துக்கிடுவான். இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கடுமையாக நமக்கு கண்டிச்சிருக்கிறாங்க. இதை ஒரு கதையா சொல்லல. இன்னைக்கு இந்த ஊர்ல எத்தனை பேர் சிறுக்கு குடிக்க இருக்கிறாங்க யோசிச்சு பாருங்களேன். இவர்கள் எல்லோரும் பிறக்கும் போது சிறுக்கு குடிச்சிட்டு பிறக்கல. எவனோ ஒருத்தன் செஞ்சிருப்பான், அவனை பார்த்து பழகி இருப்பான். பரவுதா? ஒருவரிடமிருந்து மற்றவருக்கு இந்த போதை வஸ்துக்கள் பரவுதா? பள்ளிக்கூட மாணவர்கள், பெற்றோர்கள் பரவலா இருக்கிறதுனால சொல்றேன். இந்த பள்ளிக்கூட மாணவர்களுக்கு 5வது 6வது படிக்கக்கூடிய இடத்துல இந்த போதை வஸ்து பழக்கம் இருக்கிறது. அல்லாஹ் நம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கணும் கூலிப்பு என்று சொல்லிக் கொண்டு ஒரு சிறிய அளவிலான போதைப் பொருளை பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. தெரியாது. இப்ப கடையில போய் முட்டாய் வாங்குறான், உங்களுக்கு தெரியுமா? என் பையன் என்ன முட்டாய் சாப்பிட்டா தெரியாது. அதே போல இந்த விஷயங்களும் நமக்கு தெரியாது. அப்ப என்னவே செய்யறது? அவர்களை கண்காணித்து மார்க்கத்தினுடைய அறிவுரைகளை சொல்ல வேண்டும். போதை இல்லாத சமுதாயமாக நாம் உருவாக்க வேண்டும். போதைக்கு எதிராக பிரச்சாரம் செய்ய வேண்டும். அதனுடைய முதல் நிலைப்பாடாகத்தான் இந்த பேரணியை நாம் எல்லாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம். இது இதோட நிக்காது. இதுக்கப்புறம் நீங்க செய்யணும். நம்ம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து இப்ப பேரணி நடத்துறோம்ல, இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்ய போறோம்? நாம் சென்று ஒவ்வொரு நபரும், ஒவ்வொரு தாய்மாரும் நம்முடைய குடும்பத்திலே போய் இந்த போதையை பற்றி பிரச்சாரம் பண்ணணும். ஒவ்வொரு சமுதாயத்தின் முக்கியஸ்தர்களும் நம்முடைய முகல்லாவாசிகளிடத்தில் போதையை பற்றி பிரச்சாரம் பண்ணணும். ஒவ்வொரு மாணவர்களும் கூட படிக்கிறாங்க, அவன்கிட்ட போய் இந்த போதையை பற்றி பிரச்சாரம் பண்ணு. நல்லா தெரிஞ்சுக்க, மாணவ மாணவிகள், இந்த கெட்ட பழக்கம் போதை வஸ்து யூஸ் பண்றாங்க, அவனை நீ நண்பனா வச்சு உலை, அந்த உலையை போன்றது. அவனோடு நீ சேர்ந்தேனால் ஒண்ணு அவனை மாதிரியே நீ மாறுவ, அவனுடைய நெருப்பு உன்னை எரிக்கும். இல்லையா அன்னுடைய துர்வாடையாவது உன் மீது தொற்றிக்கொள்ளும். நாங்க ரசூலுல்லாஹ் கெட்ட நண்பன் நீ வச்சிருந்தேனால் அவனை மாதிரியே நீ மாறுவ. நீ சொல்லலாம் நான் எல்லாம் மாற மாட்டேன், அதெல்லாம் கிடையாது. அவனை மாதிரி நீ மாறுவே, அல்லது அவனுடைய பண்புகள் உனக்கு தொட்டிக்கொள்ளும். நாங்க ரசூலுல்லாஹ் கெட்ட நண்பர்களை புறக்கணுங்க, அல்லாஹ்வுக்காக புறக்கணுங்க. பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. நண்பர்கள் எல்லோரும் நண்பர்கள் இல்ல, கெட்ட நண்பர்கள் கெட்ட நண்பர்கள் தான். அப்ப இந்த பிரச்சாரத்தை நாம் எல்லாம் முன்னெடுக்க வேண்டி இருக்கிறது. இறுதியாக இந்த பிரச்சாரத்தை எந்த அளவுக்கு நம்ம வீரியமா செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஹதீஸை சொல்றேன் பாருங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இப்ப நம்ம தெருவுல நின்றுக்கோம்ல, வீதியை பயன்படுத்தி இருக்கிறோம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வீதியை சாலையை நீங்கள் பயன்படுத்துவதாக இருந்தால் அதனுடைய உரிமையை கொடுத்து விடுங்கள் அப்படின்னு நாங்க ரசூலுல்லாஹ் சாலைக்கு உண்டான உரிமையை கொடுத்துட்டு நீ சாலையை பயன்படுத்து அப்படின்றாங்க. நிறைய செயல்பாடுகள் சொல்றாங்க. அதுல ஒண்ணு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நன்மையை ஏவுவதும் தீமையை தடுப்பதும் சாலைக்கு உண்டான உரிமை, அதை கொடுத்து நீ நில்லு அப்படின்றாங்க. தில்லு இருந்தாவா? நன்மையை ஏவுவேன் என்றால் சாலையை பயன்படுத்தி உட்காரு, சாலை நின்று பேசு. தீமையை தடுப்பேன் என்றால் சாலையை பயன்படுத்தி சாலையில் இருந்து பேசுன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப நம்ம சாலையில போறோம், நடந்து வர்றோம், ஸ்கூலுக்கு போறோம், தொழுக போறோம். இந்த மாதிரி நேரங்களில் யாராவது ஒருவர் போதை வஸ்தை பயன்படுத்தினால் அவர் சொன்ன யார் நமக்கு தேவையில்லை. பிரச்சாரம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இதுதான் உரிமை, இதை செய்யாதீங்க, தப்பு என்று அந்த தீமையை தடுக்கக்கூடியவராக இருக்க வேண்டும். இதுதான் பிரச்சாரம். இந்த பிரச்சாரத்தை நீங்களும் நானும் கையில் எடுக்க வேண்டும். இந்த போதை ஒழிப்பு என்பது இந்த பேரணியோடு முடிந்துவிடக் கூடாது. தொடர்ச்சியாக மரணம் வரைக்கும் இந்த பிரச்சாரத்தை தொடரக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களை ஆக்கி அருள் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.